Hi friends, welcome to Amman Shopping. வாங்க பழகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல knotted bracelet எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. சோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி ஒயிட் கலர் ரோப் நான் எடுத்துர்க்கேன். ஒயிட் பீட்ஸ்ங்கறனால சோ நீங்க என்ன பீட்ஸ் எடுக்கறீங்களோ அந்த கலர் ரோப் எடுத்துக்கோங்க. இது வந்து 1 mm ரோப். அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒயிட் கலர் பீட் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் எண்ட்ல போடுறதுக்கு இந்த மாதிரி சில்வர் பீட் ரெண்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீட் ரெண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் சிசர் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க. நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ. அதுக்கப்புறம் இது வந்து நாட் ஏதாவது கொஞ்சம் தள்ளி விழுந்துருச்சுன்னா அதை மூவ் பண்ணுறதுக்காக இந்த டூல் எடுத்துக்கோங்க. ரவுண்ட் நோஸ் பிளேயர். அதுக்கப்புறம் சிசர். அதுக்கப்புறம் இந்த டூல் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இதோட பர்பஸ் என்னங்கிறது உங்களுக்கு நான் செய்யும்போது காமிக்கிறேங்க. ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரோப்பை நம்ம கை சுற்ற அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கணும். ஸோ என்னோட கை அளவுக்கு நான் பார்த்து எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இதில் வந்து இடையில ஒரு பீடுக்கும் இடையில வந்து முடிச்சு போட போகிறோம். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா லென்த்து தேவைப்படும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோட கை சுற்றளவுலேருந்து 3 மடங்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். அதாவது இப்போ 5 சென்டிமீட்டர் என்னோட கை சுற்றளவுனா நான் 15 சென்டிமீட்டர் எடுத்துப்பேன். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் எடுத்து தனியாக வச்சுருங்க. இந்த ஒயிட் கயிறு இது அப்புறமா கடைசியில் தேவைப்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. நான் 3 மடங்கு லென்த்துக்கு எடுத்துடுறேன். எடுத்துட்டு இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீடு உள்ளே விடும்போது இந்த த்ரெட்டு பிரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வேண்டி நம்ம இந்த ஃபேப்ரிக் க்ளூவை கொஞ்சமாக வச்சு நம்ம ஸ்டிக் மாதிரி பண்ணிக்க போகிறோம். ஸோ தட் உங்களுக்கு பீடு வந்து உள்ளே நல்லா போயிடும். லைட்டாக அப்ளை பண்ணி நம்ம சில்க் த்ரெட்டுக்கெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் நல்லா இப்படி ஷார்ப்பாக பண்ணிக்கோங்க. இந்த எண்டை இப்படி பண்ணிவிட்டு இந்த சைடு எண்டில் நீங்கள் லாஸ்ட்டாக எவ்வளோ பக்கத்தில் முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம இந்த சைடு கம் தடவணும் இல்லைங்களா? அந்த பக்கத்தை எடுத்துட்டு நம்ம ஒரு சில்வர் பீடை இதில் இன்சர்ட் பண்ணி கடைசியில் கொண்டு வந்து இந்த டெட் எண்டில் நல்லா டைட்டாக அந்த பீடு மூவ் ஆகாத அளவுக்கு பக்கத்தில் வச்சுட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா டைட்டாக இந்த இடத்துல ஃபிங்கர் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பக்கத்துலேயே நாட் விழுந்துடும். ஸோ இதில் இருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு தள்ளி நம்ம இப்போ ஒரு நாட் போட போகிறோம். ஸோ இந்த லென்த்துக்கு நான் கீழே விட்டுறேன். இது என்னென்னா நம்ம பிரேஸ்லெட்டில் இப்படி கீழே தொங்கும். ஸோ அந்த பர்பஸ்க்கு வேண்டி தான் அந்த 2 இன்ச்சு நம்ம விடுறோம். 1.5 இல்லைன்னா 2 இன்ச்சு உங்கள் கையோட இப்போ கையெல்லாம் உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 2-2.5 இன்ச் கூட விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு தான் விடுறேன். என்னோடய கை வந்து ஷார்ட் ஹேண்டு, ரொம்ப லென்த்தியாக தொங்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து 1.5 இன்ச்சு விடுறேன். ஸோ இந்த நாட் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி போட்டு இதுக்குள்ளே இருந்து இழுத்துருங்க. எப்பவும் போடுற முடிச்ச மாதிரி தான்.
1.5லேருந்து 2 இன்ச் அளவு. இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்த உடனே நீங்கள் திருப்பி இந்த த்ரெட்டை இந்த ஹோல்குள்ளே விடுங்க. இது வந்து டபுள் நாட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு டபுள் நாட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச்சு அளவு. இது வந்து டபுள் நாட் தெரியுதுங்களா? இது ஒரு 1.5 இன்ச்சு இருக்கும். அது மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஒயிட் பீட் எடுத்துக்கிறோம். ஒயிட் பீட் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. திருப்பி அதே மாதிரி ஒரு நாட் போடுங்க, அதை ஒட்டின மாதிரியே. ஸோ இது வந்து பீடு ஒட்டி ஒட்டி நம்ம போடணும் நல்லா டைட்டாக. இதில் வந்து என்னென்னா நம்ம இந்த மாதிரி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பீடை விட்டு நகுந்து வந்து நம்ம நாட்டு விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பின் டூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பின் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இதில் இப்படி வச்சுட்டு நீங்கள் நல்ல பீடு பக்கத்தில் கொண்டு போய்க்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னென்னா தள்ளி வந்து அசிங்கமாக முடிச்சு விழுகாது. எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி பக்கத்தில் கொண்டு போக முடியுமோ. தெரியுதுங்களா? இந்த இடத்துக்கு போயிடும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃபிங்கரை நகட்டாமல் இதை வெளியில் எடுத்துட்டு இதை வந்து நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வீடுக்கு பக்கத்திலே இந்த முடிச்சு விழுந்துடும், தள்ளி விழுகாது. அப்படி சப்போஸ் நீங்கள் தள்ளி விழுந்தா கூட நீங்கள் வந்து ரவுண்ட் நோஸ் ப்ளையர் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ரீஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டூல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து தள்ளி விழுகாது. நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க உங்களுக்கு நீட்டாக அழகாக ஃபினிஷ் வந்துடும். ஸோ இதே மாதிரி லைனாக நிறைய பீட்ஸ் வந்து நான் ஒரு முடிச்சா போட்டு நம்ம கோக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பீடு அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே ஒரு முடிச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் நாட்டு தான் போடுவீங்க. இங்கே மட்டும்தான் டபுள் நாட். ஸோ இது நான் உங்களுக்கு என்னோட கையளவுக்கு நான் கோத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேங்க. ஸோ இப்போ நான் இதை வந்து என் கைக்கு தேவைங்கிற ஹைட்டுக்கு அளவு நான் வந்து கோத்துட்டேன். ஃபைனலாக இந்த இடத்துல ஒரு டபுள் முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த லென்த்துக்கு விட்டுட்டு நம்ம இந்த பீடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பீடை கோத்துக்கோங்க. கோத்துட்டு இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வச்சு பார்த்துட்டிங்கன்னா இதோட ஹைட்டு தெரியுது இல்லைங்களா? ஈக்குவலாக வச்சு இந்த நாட்டுக்கும் இதுக்கும் நம்ம லென்த்து வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வச்சு இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த நாட் இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை தள்ளி இந்த பீடுக்கு பக்கத்தில் ஒரு நாட் போட்ட மாதிரி போட்டுக்கலாங்க. நல்லா இந்த டெட் எண்ட் தள்ளிட்டு இதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பீடு வெளியில் எடுத்துருங்க, இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு. ஸோ அதே மாதிரி இந்த டூலை இந்த ஹோல்ஸில் விட்டு இப்படி நல்லா பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் இழுத்துட்டு வந்துடுங்க. இந்த பீடுக்கு பக்கத்தில் இப்படி இழுத்துட்டு வந்துட்டிங்கன்னா நல்லா டைட்டாக வந்த உடனே இந்த இடத்துல இந்த ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா, இதால் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த டூலை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்.
பண்ணி இதை நல்லா இப்படி டைட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து வேணா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கம் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். லைட்டாக வச்சா போதும், அதிகமாக தேவைப்படாதுங்க. ஸோ 2 பக்கமும் அதே மாதிரி க்ளூ வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு சேஃபர் சைடுக்கு தான். அதுக்கப்புறம் முக்கியமான ஸ்டெப், இது 2ஐயும் இந்த மாதிரி வச்சுட்டு இதை இந்த இடத்துலையும் இந்த பீடு இந்த இடத்துலையும் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல நாட் போட போகிறோம். ஸோ தட் இது உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை டைட்டாக இழுத்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்படி வச்சுக்கோங்க. இந்த நம்ம கட் பண்ணி போட்டோம் இல்லைங்களா, இந்த த்ரெட்டே கூட போதும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இது மேலே இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் ரோல் பண்ணுங்கள். ஒரு 4 சுற்று சுற்றுங்க, 3 அல்லது 4. தெரியுதுங்களா? 3 அல்லது 4 சுற்றி சுற்றி இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த த்ரெட்டோட ஹோல்ஸு, அதுக்குள்ளேயே இந்த நம்ம ஃபினிஷ் ஆனதை இதுக்குள்ளேயே விடணும். கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் விட்டுக்கோங்க, டைட்டாக விடுறது கஷ்டமாக இருந்ததுன்னா. தெரியுதுங்களா? இப்போ இந்த த்ரெட் இது வெளியே வருது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கடைசி ஹோல்லையும் விட்டு இப்படி டைட் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? இப்படி டைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு ஒன்று பக்கத்தில் ஒன்று உங்களுக்கு நாட் மாதிரி விழுந்துடும். இங்கேயும் நம்ம ஒரு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான். இந்த நாட் போடுறது தான் உங்களுக்கு கொஞ்சம் இதில் கஷ்டமான வேலை. இந்த ஃபைனல் நாட் போடுறது தான். பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இது பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி இந்த எண்ட்லையும் நாட் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதை நான் நாட் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
ஸோ இப்போ இதை ரெண்டையுமே நான் இந்த இடத்துல நாட் போட்டேங்க. போட்டுட்டு இந்த எக்ஸஸை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கம் வச்சிட வேண்டியது தான் எண்டில். நீங்கள் கம் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஈவன் வேக்ஸ் கூட மெல்ட் பண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக. ஸோ தட் அது உங்களுக்கு சீல் ஆகிடும். தெரியுதுங்களா? இப்படி புல் பண்ணால் உங்களுக்கு டைட் ஆகும். நம்ம இதை லூஸ் பண்ணால் இப்படி லூஸ் ஆகிக்கும். ஸோ நம்ம இதை வந்து கைக்குள்ளே போட்டுட்டு, தெரியுதுங்களா? கையில் போட்டு நம்ம இதை இப்படி புல் பண்ணிக்க வேண்டியதான். யாராவது ஹெல்ப்போட புல் பண்ணிக்கோங்க. இப்போ இதே ஹஸ்பண்ட் வந்து புல் பண்ணுறாரு. தெரியுதுங்களா? ஒரு அழகான பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு. நாட்டட் பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சப்போஸ் இந்த ஃபைனல் எண்டு நாட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கரெக்டாக தெரியல, இது இன்னொரு தடவை உங்களுக்கு வீடியோவாக இது மட்டும் தனியாக தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து எனக்கு அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் திருப்பியும் நெக்லஸ் செட் பண்ணி காமிக்கும் போது இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணி காமிக்கிறேன். பிரேஸ்லெட்டுங்கும் போது உங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பட் இதிலே புரிஞ்சிருந்தாலும் ஓகே தாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.